தோசை மாவு இல்லாதப்ப கண்டிப்பாக இந்த தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். பயங்கர ஹெல்த்தி கூட. வாரத்தில் ஒரு நாள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா அடை தோசை. இது நார்மலாக நம்ம எல்லார் வீட்லேயும் செய்கிற அடை தோசை தான். பட் இதில் நான் வந்து 2 இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவேன். ஸோ நான் இதுக்கு செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. ஸோ 2 கை நிறையா வந்து ஃபஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கை நிறையா வந்து சிறுபருப்பு அதை எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஒரு கை நிறையா வந்து துவரம்பருப்பு எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ 3 பருப்பு ஆட் பண்ணியிருக்கிறோம். அடுத்து வந்து உளுந்தம்பருப்பு, அதுவும் ஒரு கை நிறையா எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் எந்த பருப்புனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த 4 பருப்பு தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ கொஞ்சமாக நான் அரிசி எடுத்துருக்கிறேன். இது நீங்கள் எந்த அரிசினாலும் சாப்பாடு அரிசி கூட எடுத்துக்கோங்க, இல்லை இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. அது 2 கை நிறையா எடுத்துருக்கிறேன். அரிசி வந்து கொஞ்சம் கூடயே போட்டுக்கோங்க, அப்போ தான் மொறு மொறுன்னு கிடைக்கும். அவ்வளோதாங்க, இவ்வளோ தான் நான் மொத்தமே ஆட் பண்ண போகிறோம். இதை நீங்கள் தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இது நல்லா ஊறட்டும். 1.5 மணி நேரம் ஊறினா கூட போதுங்க, ஏன்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க தான் போகிறோம். இப்போ வெயில் அதிகமாகிடுச்சு. ஸோ நம்ம சாப்பாடில் வந்து சொரக்காய் எடுத்துக்கிடணும். நான் இதில் வந்து அரை சொரக்காயை தோல்லாம் சீவிட்டு நறுக்கி வச்சுருக்கிறேன். இப்போ ஊற வச்சோடதோடு சேர்த்து நம்ம இந்த சொரக்காயும் போட்டு நல்லா அரைக்க போகிறோம். ஸோ நார்ச்சத்தும் கிடச்ச மாதிரி இருக்கும், நம்மளுக்கு நீர்ச்சத்தும் கிடச்ச மாதிரி இருக்கும். இப்போ எல்லாமே பருப்பாக இருக்கிறதுனால வெள்ளைப்பூடு ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் உங்களுக்கு ஒரு 5-6 பூண்டு போட்டுக்கோங்க பெருசாக இருந்துச்சுன்னா. அப்புறம் காரத்துக்கேற்ப நீங்கள் வந்து வத்தல் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் கொத்தமல்லியில் ஆட் பண்ணல, நீங்கள் வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மணமாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதோட சேர்த்து நம்ம உப்பையும் போட்டாச்சு. இப்போ இதை ஃபுல்லாகவே நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி மிக்சியை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா அரைக்க போகிறேன். இது வந்து மையாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் 1-2 அரைச்சாதான் கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா திருக்கி விட்டுருங்க. ஒரு 2-3 திருக்கு திருக்கிட்டு எடுத்து பாருங்கள் கொஞ்சம் குறன்னு இருக்கான்னு. இது வந்து குறன்னு தான் இருக்கணும். ரொம்ப மையாயிடுச்சுன்னா வந்து எப்படி ஆயிரும்னா வலுவலுன்னு ஆயிரும் தோசை. ஏன்னா எல்லா பருப்பும் ஆட் பண்ணியிருக்கிறோம்ல, அதனால் கொஞ்சம் சொரன்னு இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட்டியாக வந்திருக்கா. நம்மளுக்கு கிறிஸ்பியாக வேணுன்னா கொஞ்சம் தண்ணியாக ஊற்றுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும். அதனால் நான் அதிலே தண்ணி ஊற்றிக்கிறேன். இதை அப்படியே தோசைக்கல்ல நீங்கள் ஊற்றி கூட எடுக்கலாம். பட் இதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணோம்னா அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதனால் நான் சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சியாக இருந்தால் தாங்க மொறுன்னு இருக்கும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணாலும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா, கரண்டி எடுக்கும்போது நம்ம நார்மல் மாவை விட, இட்லி தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. பட் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் முருங்கைக்கீரை கூட போடுவாங்கங்க. எங்களுக்கு வந்து சேராது முருங்கைக்கீரை, டைஜஸ்ட் ஆக கொஞ்சம் லேட்டாக வரதுனால நாங்கள் முருங்கைக்கீரை ஆட் பண்ணல. வெள்ளைப்பூடு ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் எங்களுக்கு வந்து நான் சின்ன குழந்தைக்கு கொடுக்குறதுனால நான் பெருங்காயமும் ஆட் பண்ணியிருக்கிறேன். அந்த வாசமும் கூட நல்லா தான் இருக்கும். தோசைக்கல்ல ஊற்றி எடுத்துடலாங்க, அவ்வளோதான். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க, அப்போ தான் இன்னும் கொஞ்சம் மொறுன்னு கிடைக்கும். இந்த மாதிரி சீக்கிரமாக திருப்பி போடவும் வந்துடும் நம்மளுக்கு. ஸோ ஹெல்த்தியாக நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்தில் ஒரு நாள் இதை வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டே வாங்க. ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதுங்க, கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.